ஜின்னு மனிதனை போன்று அல்லாஹ்வுடைய கிருபையில கல்யாணம் இருக்கு, ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, குழந்தை குட்டிங்க இருக்கிறாங்க, வம்ச வழிபாடுகள் இருக்கு, அவங்களுக்கு திருமணம் இருக்கு, நல்லது கெட்டது இருக்கு, மவுத் இருக்குது, ஹயாத் இருக்குது, எல்லாமே இருக்குது. மனுஷ மாதிரி தான். அதுல நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. சாலிஹான ஜின்னுங்க இருக்காங்க, ஹபீஸான ஜின்னுங்க இருக்கிறாங்க. சாலிஹான ஜின்னுங்க நல்ல இடத்துல இருப்பாங்க. எப்படி மனிதர்கள் தொழுகை, நோன்பு, ஜகாத்து நல்ல இடங்கள்ல இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான். அதே மாதிரி ஹபீஸ் ஜின்னுங்க பைத்துல் கலா, சாராயம், கிளப்புகள், விபச்சார விடுதிகள், சினிமா கொட்டாய்கள், இது மாதிரி கெட்ட இடங்கள்ல அந்த ஹபீஸான ஜின்னுகள் இருப்பாங்க. பெரியம்பர்ல ஜின்னுகள்ல ரெண்டு வகை. நல்லா கவனமா கேட்கணும். என்னடா ஜின்னை பத்தி அதிர்த்து பேசுறது பயந்துடக்கூடாது. அதனால பகல்ல பேசுறது, இரவுல பேசுறது இல்ல, நைட்ல பேசுறது எல்லாம் பயந்துடுறாங்க. பெரியன்பர்களே, ஹபீஸ் ஜின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஹன்னீஸ் ஜின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா தெரிஞ்ச எல்லாமே பரிபூர்ணமா தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஹபீஸ் ஜின் அப்படிங்கிறது கெட்ட இடங்கள்ல இருக்கும். சாலிஹான ஜின்கள், நல்ல ஜின்கள் நல்ல இடங்கள்ல இருக்கும். இப்ப பள்ளிவாசல்ல எல்லாம் தொழுதுட்டு போயிட்டு அப்படின்னா நைட்ல பாத்தீங்க அப்படின்னா இஷாக்கு பின்னாடி ஒரு 10-12 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஜின்னுங்க வந்து பள்ளிவாசல்ல தொழுவாங்க. அது மாதிரி நல்ல ஜின்னுகள் பள்ளிவாசல் வந்து தொழுகும், இபாதாத்தான இபாதத்துகள் செய்யும். அதே மாதிரி ஜிக்ர் மஜ்லிஸ்கள் நடக்குது, அங்க வந்து உட்காரும். தாலீம்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில தப்லீகுடைய வேலை நடக்குது, பயான் நடக்குது, அங்க வந்து உட்காரும். நமக்கு தெரியாது. அதே மாதிரி தர்ஸ் நடக்குது, பாடங்கள் நடக்குது, குர்ஆன் ஹதீஸை பத்தி பேசப்படுது, குர்ஆன் ஹதீஸ் பாடம் நடத்தப்படுது மதரசாக்கள்ல. அங்க வந்து அல்லாஹ்வுடைய கிருபையில நம்மளோட மனிதனோட மனிதனாக கலந்துக்கும். அது வந்து எல்லாம் கேட்கும். இது சாலிஹான ஜின்னுகள். அதே ஹபீஸான ஜின்னுகள் இருக்கு, கெட்ட தீமையான இடங்கள்ல இருக்கும். இன்னொன்னு இருக்கு ஹன்னீஸ் ஜின். அல்லாஹ் அக்பர். ஹன்னீஸ் ஜின் அப்படிங்கிறது கொடூரமான ஜின். இந்த தமிழ்ல உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்ன அப்படின்னா ரத்த காட்டேரி சொல்றோம்ல, அப்ப சொன்னா உங்களுக்கு விளங்கும். ரத்த காட்டேரி சொல்றோம்ல, பாருங்க ரத்த காட்டேரி பட்டனா கங்காபா பேரு பயங்கரமா இருக்கு, ரத்த காட்டேரி அப்படி. அது மாதிரி ஜின்னுக்கு ஹன்னீஸ் அப்படிமா. பெரியவர்களே ஹபீஸ் ஜின்னு கூட பிடிச்சிட்டா கூட ஒரு மனிதனை அல்லாஹ்வுடைய கிருபையில சூரத்துல் பக்கரா இன்னும் பல விஷயங்கள் ஓதி, குர்ஆன் விஷயங்களை ஓதி அதை வந்து அல்லாஹ்வுடைய கிருபையில விரட்டிடலாம். ஆனா ஹன்னீஸ் ஜின்கள் பிடிச்சு போச்சு அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் விரட்ட முடியாது. உங்களுடைய உயிரை எடுக்காம அதை விடாது. அப்படியெல்லாம் இருக்குது ஜின்னுகள்ல, அப்படியெல்லாம் இருக்குது. உயிரை எடுக்காம நான் போக மாட்டேன் அப்படின்னா ஹன்னீஸ் ஜின்னுகள் இருக்கு. என்ன ஓதனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு பவர்ஃபுல்லா இருக்குது அல்லாஹ்வுடைய கிருபையில. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பினம் தான். பெரிய என்பதை நாம் செய்யக்கூடிய சில தவறுகளின் காரணமாக இப்படி எல்லாம் நிகழுது. இதுல என்ன அப்படின்னா பெரும்பாலும் பெண்கள் அதிகமா இதுல என்ன பண்றாங்க, வசப்படுறாங்க. பெண்களுக்கு அதிகமா ஹன்னீஸ் ஜின்கள் அண்டுது. காரணம் என்ன அப்படின்னா தலையில பூ வச்சுக்கிட்டு அத்தராத்தியில போறது, இஷாவுக்கு பின்னாடி அல்லது இரவு நேரங்கள்ல மகரிப்க்கு பின்னாடி தலையில நிறைய பூ வச்சுக்கிட்டு அந்த பூ வாசனையோட வெளியில போறது, ஸ்ப்ரே யூஸ் பண்றது, இது மாதிரி வாசனை திரவங்கள் யூஸ் பண்றதுனால நௌசுபில்லா அவங்க என்ன செய்யும், கூடி ரொம்ப சீக்கிரமா என்ன செய்யும், அட்டாக் பண்ணும். அதே மாதிரி பெரியன்பல்லே அசுத்தமான நிலைமையில பெண்கள் வீட்டை விட்டு தேவையில்லாம வெளியில வரக்கூடாது. இப்ப பெண்கள் வந்து அசுத்தமாகறாங்க 3 நாள் 7 நாள், அதாவது முஹாவிரா சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா மாதவிடாய், அந்த மாதவிடாய் காலங்கள், அந்த காலங்கள்ல பிஸ்மில்லாஹ் வீட்டுலதான் ஜிக்ர் செஞ்சுட்டு இருக்கணும். தேவையில்லாம வெளியில வரக்கூடாது, ரொம்ப இக்கட்டான தேவைன்னா அல்ஹம்துலில்லாஹ் அப்பயே எல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையில தஸ்பீஹ் கிஸ்பீஹ் ஓதிட்டு வரணும். தேவையில்லாம இரவு நேரங்கள்ல மகரிப்க்கு பின்னாடி அசுத்தமான நிலைமையில அப்படின்னு அதுல தலையில பூ வச்சுக்கிட்டு ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிட்டு அசுத்தமான நிலைமையில நீங்க வெளியில வந்தீங்க அப்படின்னா பெண்கள் நௌசுபில்லா 100% பெண்களுக்கு அது என்ன செய்யும், வார் அட்டாக் செஞ்சிடும். இந்த ஹன்னீஸ் ஜின்கிறது பிடிச்சிடும். ஹன்னீஸ் ஜின்கிறது பிடிச்சிடும். இதெல்லாம் நாம செய்யக்கூடிய தவறு. வேணும்னே போகா, தமிழ்ல சொல்லுவாங்க, அதாவது வேலியில போன ஓனா எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுக்கிட்டான் அப்படின்னு. தேவையில்லாம ஏன் இந்த வேலையை நம்ம செய்யணும், அது நம்முடைய தவறுனால ஏற்படக்கூடிய விஷயத்துக்கு வருவோம். இந்த ஹன்னீஸ் ஜின்கள் அப்படிங்கிறது மனிதனை பிடிச்சா அப்படின்னா, மனிதன் மேல அது வந்து ஆக்ரோஷம் பண்ணிருச்சு அப்படின்னா, தன்னுடைய கைவசத்துல கொண்டு வந்துருச்சு அப்படின்னா உயிரை எடுக்காம விடாது. அவ்வளவு கொடூரமான ஜின்னுகள்லாம் இருக்கு. அதை பத்தி ரொம்ப டீப்பா போக வேண்டாம்.